வாசிக்க வேண்டிய வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:3. நேற்று வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் நம்ம திரும்பி வாசிக்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இன்னொரு முறை வாசியுங்கள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். நீங்க பாருங்க, குற்றப்படாத ஊழியம், இடரில் இல்லாத ஊழியம், எந்த சூழ்நிலையிலும் எவ்விதத்திலும் தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிற ஊழியம். அப்படி 3 பகுதிகளாக பிரிங்க. ஒன்று குற்றம் சாட்டப்படாத ஊழியம், 2வது இடரல் உண்டாக்காத ஊழியம், அப்புறம் 3வது தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிற ஊழியம். சரி, இப்போது என்னை கவனிங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் ஊழியக்காரர்களா, எங்கிட்ட ஏன் இப்படி பேசுகிறீங்க? அது ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் பார்வையாளர்கள், உங்களுக்கு மார்க் போடுறவங்க நாங்கள், உங்ககிட்டேருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்க நாங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் நேற்று சொன்ன வசனத்தை திரும்ப வாசித்துட்டே போனால் ரொம்ப லேட் ஆயிரும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேலர் என் ஊழியக்காரர் அப்படின்னு தெளிவான வார்த்தை சொல்லுகிறது. லேவியராகமம் 25:55 இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் என் ஊழியக்காரர், எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே அப்படின்னு 2 முறை ஒரு வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் உங்களை என்னையும் ஆண்டவர் ஊழியர்களாகவே பார்க்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என் நாமத்தினால நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியர் வருகிறார், அவங்கள உட்கார வைத்து உபசரித்து அவங்களுக்கு உணவை கொடுத்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து பராமரிக்கிறீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி இருக்கும்போது வீட்டுக்கு மேலே சில அறைகளை கட்டுறாங்க. ஏன்னா தேவ மனிதர்கள் வந்தால், எங்கள் சர்ச் கன்வென்ஷனுக்கு வரும்போது, இந்த ஊர் கூட்டங்களுக்கு வரும்போது ஊழியர்கள் இங்கே தங்கட்டும், தங்கி ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யட்டும். அதெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் அதெல்லாம் வரும். இல்லைன்னா பையனுக்கு ஒரு ரூமு, அக்காவுக்கு ஒரு ரூமு, தம்பிக்கு ஒரு ரூமு கட்டிக்கிட்டு நம்ம இருப்போம், தப்பு இல்லை. ஆனால் தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு அறை உங்களுக்கு வேணும். அது ஜெப அறை இருக்கணும் அங்கே. ஆண்டவருக்கு தோத்திரம். இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களை அறியாமலேயே தேவனுக்கு ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏழைகளை தாங்குறீங்க. இப்போ எங்களை மாதிரி பிரசங்கிக்க தெரியாது, எங்களை மாதிரி பாட்டு பாட தெரியாது, இப்போ வசனம் தெரியாது, ஏழைகளை தாங்குறீங்கன்னு வைங்க. அதை போல் ஊழியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் நான் இந்த காலத்தில். ஏன்னா நம்ம தற்பிரியராகவும் சுகபோக பிரியராகவும் இருப்பதை வேதம் அருவருக்கிறது. அப்போ ஏழைகளை கண்டுபிடித்து, திக்கற்றவர்களை கண்டுபிடித்து, கை கால் விளங்காதவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு பராமரிக்கிற ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊழியம். காயம் கட்டுகிற ஊழியம், நல்ல சமாரியர் ஊழியம், இப்படிலாம் ஊழியத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே இப்போ பாருங்கள், லாக்டவுன் தொடங்கின காலத்தில் இருந்தவங்க கூட்டமாக வேறு ஒன்றும் இல்லை, வெளியே போனால் போலீஸ் பிடிச்சிக்கிடும், இல்லைனா கொரோனா பிடிச்சிக்கிடும். அந்த மாதிரி இருந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ப்ரோக்ராமெலாம் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இந்த மாதிரிலாம் டைமே இல்லைன்றாங்க. அது வேறு விஷயம். அது டைமே இல்லைன்றாங்க. அவங்க போய் சொல்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், 1000 கஷ்டம் கண்ணீர் இருந்தாலும் நேரத்துக்கு நேரம் நம்ம சாப்பிட்றோம். ஏன் இப்போது அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். கிதியோன் யுத்தத்துக்கு அழைக்கும் போது ஆரம்பத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னவங்க 32,000 பேர். ஆனால் கிதியோனுக்கு தெரியாது அந்த கூட்டத்தை பற்றி. 32,000 அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனால் பரலோக தேவன் சொன்னார், இந்த ஜனங்களை பார்த்து மிரண்டு போயிடாத, இந்த ஜனங்களை பார்த்து நீ ஏமாந்து போயிடாத, அவ்வளவு ஏமாத்துக்காரங்க. அதனால் நீ 2 பரீட்சை வைத்த போது
கடைசியில் தேர்னது 300 தான். அதுதான் ஒரிஜினல், மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டு. மற்றதெல்லாம் என்னது? டூப்ளிகேட். அப்போது அந்த அந்த கணக்கின்படி எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்காக வாழணும்னு நினச்சிருக்கீங்கள, எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தை விட்டு பின்வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்கள, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு இருந்தால் போதும்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அப்போது ஆண்டவரை தேடுறவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? கர்த்தருடைய பக்தி உள்ளவன் எவனும் ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் பக்தி உள்ளவங்க ஜெபம் பண்ணுறோம். நான் என்ன நேற்று பிரசங்கம் பண்ணேன்னா, அதை ஆன்லைன் ப்ரேயர் தான் பார்த்துட்டோமே, அதை ஏன் நீங்கள் திரும்பி சொல்கிறீங்கன்னு சில 55 வயசுக்கு மேலே சில குரூப் யோசிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி சாயந்தரம் அவங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்க நல்லது, ஜெபம் பண்ணுறவங்க நான் ஜெபிக்கிறேன்னா பிரைஸ் காட். ஆண்டவர் ஜெபிக்கிற ஆட்களையும் பார்ப்பார். அவனுக்குள்ளே இருக்கிற சுவாபம், கேரக்டர் ரொம்ப முக்கியம். கேரக்டர் தான் உங்கள் லைஃப்பில் பேசும். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் பேசாது. நீங்களும் அறை வீட்டுக்குள்ளே கதவு பூட்டி ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் வரும், அது ஒரு பக்கம். ஆனால் ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் இருக்குல்ல, அவன் கேரக்டரு, அந்த கேரக்டர் தான் சமுதாயத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும். கேரக்டர் அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுவாபம். அப்போ இதை தான் ஆண்டவர் இந்த வாரம் பேசுன்னு என்னை ஏவுதல் கொடுத்து நான் அதை நேற்று கொஞ்சம் பேசினேன். ஜெபிக்கிறவனுடைய கேரக்டர். அதுக்கு உதாரணமாக நம்ம ஆபிரகாமை முன்னிறுத்தினோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன அபிலமைக்க பார்த்து, எப்பா அவன் ஒய்ஃபை விட்டுரு, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நாம் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன். தனக்காக மட்டும் இல்லை, மற்றவர்கள் பிழைக்கணும்னு ஜெபிக்கிறவங்க. அப்போ ஜெபிக்கிறவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? இப்போ சில இடங்களில் பார்த்தா நல்ல ஜெபம் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சோம், அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஸ்டேஜில் தான் ஜெபகுபல்லாம் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு எவ்வளோ நம்ம கேள்விப்படுறோம். அதனால தான் ஜெபம் அது ஒன்று, அது ஒரு பக்கம். இன்னொன்று சுவாபங்கள், என்னுடைய சுவாபம், என்னுடைய குணலட்சணங்கள், குணாதிசயங்கள், இது இன்னொரு பக்கம். என்னுடைய குண அதிசயங்களை வச்சு தான் நான் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கணுமே தவிர, நான் ஜெபம் பண்ணுறான், பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான் அப்படி நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நேற்று அவன் ஜெபம் பண்ணுறான், 30 வருஷமாக தான் ஜெபம் பண்ணுறான், இது கூட அவன் ஜெபம் பண்ணலான்னா என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை சுபாவம் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை நமக்கு அடையாளம் காட்டினதுனால ஆபிரகாமையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அவனுடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர் எங்கே போக சொன்னாலும் போகிற ஒரு வாழ்க்கை, கூடார வாசியாக இருந்த ஒரு வாழ்க்கை, அதாவது தேவன் தாம கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அது நம்ம பார்த்தோம். அப்புறம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு வாசிங்க வேகமாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 13:9 அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், என்னை விட்டு பிரிந்து போகலாம், இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ புறப்பட்டு போ. அவன் புறப்பட்டு போகிறான், லோத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 பேருடைய டிராவல் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது போகும்போது ஆபிரகாமோடு வந்த லோத்தும் ஆடு மாடுங்களும் கூடாரங்கள் இருந்தது. 6ஆம் வசனத்தில் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போனது. ஆஸ்தி அதிகமாய் இருந்தபடியால், அண்டர்லைன் த பாயிண்ட்,
ஆஸ்தி அதிகமாய் இருந்தபடியால், மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிருச்சு. ஆமா, வசதி இல்லாத காலத்துல வாயும் கையும் அடக்கிட்டு ஒழுங்கா இருக்கிற ஆட்கள், கொஞ்சம் அப்படி வசதி வந்து கையில பணம் வந்து காடை கொடுத்து அதை வாங்கி இதை வாங்கினோன்னா அந்த பேச்சு நடத்தை எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாகுது இல்லை? அதை தாங்க சொல்லி இருக்குது. ஆஸ்தி, அந்த வார்த்தை பாருங்க, அதாவது ஒரு ஆரம்பம் வந்து ஒருமித்து போயிட்டு தான் இருக்காங்க, ஒருமித்து போறாங்க, ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே எண்ணம், ஒரே பாதை, நல்லதா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆஸ்தி வந்தோடனே, கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத், அதாவது 7ஆம் வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கு லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கு வாக்குவாதம் உண்டாகுது. அந்த ஆஸ்தி அதிகமாகும் போது தான் பி கேர்ஃபுல். ஆஸ்தி அதிகமான உடனே கண்ணு மொழி மாறும், வாய் பேசுறதெல்லாம் மாறும், அவனுடைய ஸ்டேட்டஸ்லாம் மாறும், வீட்டுக்குள்ள வந்து தங்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆஸ்தி. அப்போ ஆஸ்தி வேணுமா வேணாமான்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ்தியை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் நாம ஒழுங்காக இருப்போம். ஆஸ்தி வந்த உடனே, அதான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வந்த உடனே நம்ம ஆண்டவரை தேடுவதை நிறுத்திட்டு ஆஸ்தியை கணக்கு போட்டு கொண்டிருந்தால் அங்குதான் ஆட்டம், அங்குதான் கொண்டாட்டம், அப்புறம் திண்டாட்டத்தில் வருது. இதை விசுவாசிகள் நம்ம மறந்து போயிடவே கூடாது. ஒருவனுக்கு ஆஸ்தி அதிகமாகும் போது அவன் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். இங்க லோத்துக்கு அவனுக்கும் ஒரே வாக்குவாதம், அவன் வேலைக்காரனுக்கு இவன் வேலைக்காரனுக்கு ஒரே பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படி எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? ஏன்னா நீங்க மாத்திரம் சளைச்சவங்களா? உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை நினைக்கிறீங்களா? ஆபிரகாம்கிட்ட தான் இருக்கா? நம்மகிட்ட ஆடு மாடு இல்லையா? நான் சும்மா வந்தேன் நினைக்கிறீங்களா? அப்படி பேசுறாங்கல்ல. நான் ஒன்றும் இல்லாதவா நினைக்கிறீங்களா அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி தான் அங்கே 2 பார்ட்டிக்கு இடையே பிரச்சனை வந்த உடனே தான் நான் வாசிக்க சொன்ன வசனம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஒரு முக்கியமான டிசிஷன், நீ பிரிந்து போகலாம்ப்பா, நீ பிரிஞ்சு போ. ஏன்னா இனி உன்னோடு கூட இணைஞ்சி ஒருமிக்க போக முடியாது, பிரிஞ்சு போகலாம், நீ பிரிந்து போ. அவர் சொல்றாரு, நீ இடதுபுறம் போனா நான் என்ன பண்றேன்? வலதுபுறம் போறேன். சரி, நான் வலதுபுறம் போனா நீங்க இடதுபுறம் போறேன். இப்படி எப்படியோ எதை நீ சூஸ் பண்ணு. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். பிரதர், உங்க வாயிலே வந்துருச்சு, பிரிந்து போன்னு சொல்றீங்க, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னு. அந்த மாதிரி ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போயிடாத. உனக்கு நான் பிரசங்கம் பண்ணல, ஒய்ஃபை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போன்னு நான் பேசவில்லை. உங்க வாயிலிருந்து வந்துருச்சு, உடனே கர்த்தர் உங்க வழியா பேசினாருன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறாரு. யார்கிட்ட கர்த்தர் பேசுறாரு? கர்த்தர் யார்கிட்ட பேசலன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. பைபிள் வாசிக்கிறதுல ஒன்றும் பண்றதுல ஆனால் டக்குன்னு கர்த்தர் பேசுறாருன்றானுங்க. அது என்னன்னே நமக்கு புரியும், ஆனா எப்படி சொன்னாலும் அவனுக்கு புரியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை சொல்றேன். அதாவது முதல் பாயிண்ட் சொன்ன, ஆஸ்தி மிகுதியாகும் போது வாக்குவாதங்களுக்கு அங்கே இடைஞ்சல் வருகிறது, அங்கே ஒரு வாய்ப்பு வருகிறது. சரி, இப்போ இந்த இடத்துல ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. ஜெபிக்கிற அந்த ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிறத விட நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவர் கொண்டு வருகிறார். அடுத்தது அவரே சொல்றாரு, நீ இடதுபுறம் போறியா? ஓகே, நான் இடதுபுறம், அப்படி இல்லை, நான் வலதுபுறம் போறேன். சரி, நீ வலதுபுறம் போறியா? சரி, நான் இடதுபுறம் போயிடுறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறதை வைத்து பார்க்கும்போது அவருக்குள்ள அந்த விட்டு கொடுக்கிற ஒரு சுவாபம் இருக்கு. ஜெபிக்கிற ஆட்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ற ஆட்கள். ஜெபம் பண்றோம்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் நீங்கள் அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், அதை விட மாட்டேன், அந்த பழைய
பெட்டி 35 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்த அந்த பழைய தகர பெட்டியை விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அந்த கட்டில் விட மாட்டேன், அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன், அந்த பழைய பிளேட்டை சாப்பிட பிளேட்டை விட மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் அற்ப காரியங்களுக்காக நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நாட்களில் இதுதான் ரொம்ப முக்கியம். ஐயா, ஆண்டவர் நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், ஆண்டவரை விட்டு கொடுக்கிற சுவாபம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த இந்த ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற சுவாபம் இருந்ததுனால தான் அவனுடைய மகன் ஈசாக்கும் ஒரு கட்டத்தில் விட்டு கொடுக்கிறான்ற 26 நீங்கள் பார்க்கலாம். தெரியும் தானே? அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆஸ்தியெல்லாம் வந்தபோது அங்கு அவனுக்கு விரோதமாக பிரச்சனை வந்தது. வேதத்தை நீங்கள் திறந்து பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 26:15 அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் மண்ணினாலே நிரப்பி போட்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் பலத்தவனானான். இப்ப பாத்தீங்கன்னா, என்னை பார்க்கிலும் பலத்தவனானான். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் அந்த எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி வரும். கர்த்தர் உங்களை ஒரு பக்கம் ஆசீர்வதிச்சுட்டே போறாருன்னா, இன்னொன்று ஓப்பனா சொல்றேன், உங்க கூட இருக்கிற இயேசுவை அறியாத, அதாவது இந்து மக்களோ இஸ்லாமியர்களோ உங்களை பொறாமப்பட மாட்டான். அதாவது ஆமென் அல்லேலூயா தோத்திரம் பண்றவன் தான் பொறாமப்படுவான். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வர சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் தெரிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், விழித்திருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, அவன் மகா ஐஸ்வர்யனான போது பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு தகப்பனார் தோண்டின கிணறை அவங்க தூர்த்து போடுறாங்க. அப்படியே உங்களுக்கு எல்லாம் அது தெரியும், பல முறை நம்ம கூட அதை பேசியிருக்கிறோம். ஆனால் அவன் விரட்ட 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 விட்டு கொடுத்துக்கிட்டே போனதுனால தான் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறான். இப்போ நிறைய வீட்டுகளில் நம்ம ரெகோபோத்துன்னு பெயர் வைக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் எனக்கு இந்த இடத்த கொடுத்தாரு அப்படின்னு பெயர் வைக்கிறோம். உண்மைதான், நல்லது. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலே ஒரு ரெகோபோத்தாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். பரவாயில்ல, போயிட்டு போகுது, எனக்கு வர வேண்டிய காரியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, பரவாயில்ல போயிட்டு போகுது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இல்லை விட மாட்டேன், இல்லை விட மாட்டேன், இல்லை கொஞ்சம் அந்த அந்த நிலத்தை கொஞ்சம் சர்வேயரை கூப்பிட்டு, சர்வேயரை கொஞ்சம் அந்த டேப்பை சரியாக பிடிங்க, இல்லை இப்படி பிடிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, இப்படி பிடிங்க, எப்பா அவன் பிரதர் தானே, பிடிப்பா, என் ஒய்ஃப் என்னை அடித்து நொறுக்கிடுவாப்பா. நல்லா கவனிக்கணும் இந்த நாட்களில். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அதாவது மரணத்துக்கு பிறகு நம்ம சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? யோசித்து பாருங்க, யாருடையதாகும்? இந்த நாட்களில் அது ரொம்ப, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம அதை யோசனை வைங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துக்காக கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, நெளிஞ்சிருச்சு, முன்னுக்கு வந்துட்டேன், பின்னுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி பிரச்சனையே வராதியா? ஏன் நம்ம கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லிக்கிட்டு நம்ம ஏன் பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்? ஆகவே இப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெபிக்கிறவங்க விட்டு கொடுப்பாங்க, ஜெபிக்கிறவங்க விட்டு கொடுப்பாங்க, விட்டு கொடுத்துருவாங்க, விட்டு கொடுப்பாங்க. எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் பிரதர்? அதே நேரத்தில் நல்ல கவனிங்க, விட்டு கொடுக்க வேண்டியதான் விட்டு கொடுக்கணும். பிசாசு எதிர்த்து வரான், விட்டு கொடுத்துறணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு பைபிள் சொல்லுது. அவன் எப்போ பார்த்தா விட்டு கொடுக்குறான், என் வீட்டில் டச் பண்ணுறான், என்னை பிரச்சனை பண்ணுறான், தண்ணி அடிக்க சொல்கிறான், ஸ்மோக் பண்ண சொல்கிறான், நான் விட்டு கொடுத்துட்டா அதில் விட்டு கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இடம் கொடுத்தா வந்துடுவான், ரூம் கொடுத்தா வந்துடுவான். இடம் இல்லைன்னு தைரியமாக சொல்லுங்கள் பிசாசுக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது.
ஆமாம், மாமியாருக்கு ஒன்று விட்டு கொடு, மருமகளுக்கு விட்டு கொடு, அண்ணன் தம்பிக்கு வீட்டில் இடம் கொடு. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சில இடங்களில் ஆண்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் இந்த பெண்கள் ஒழுங்காக இருக்க விட மாட்டேங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில வீட்டில் பெண்கள் ஒழுங்காக இருந்தாலும் அந்த ஆண்கள் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம சர்ச்சில் வந்து ஆமே நல்ல இல்லையா தோத்திரம் ஆண்டவர் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறதை பார்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இதுதான் விஷயமே. அதனால் இன்றைக்கி நமக்கு விட்டு கொடுக்கிற ஒரு சுவாபத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். கையை வைத்து ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால் விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சைடில் குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சைடில் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மனதார சொல்லணும், ஆமாண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன், ஆமாண்டவர் நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு கொடுத்த சுகம், நீர் எனக்கு கொடுத்த ஆஸ்தி, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நீர் எனக்கு கொடுத்த ஆண்டவரே வியாபாரம், நீர் எனக்கு கொடுத்த ஊழியம், நீர் எனக்கு கொடுத்த காரியம், நீர் எனக்கு கொடுத்த வேலை, ஆமாண்டவரே அது எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய சுவாபங்களில் ஆண்டவரே விட்டு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீங்க ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிடுவோம். ஆமென். இயேசுவின் பின்னால் ஆமென். Thank you Lord. திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இன்னொரு சுவாபத்தை நம்ம ஆபிரகாம் லைஃப்லயே பார்க்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத் ஆபிராமை விட்டு வாசிங்க. லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறவங்களுடைய சுவாபங்கள்ல அந்த சுவாபத்தை பார்த்து தான் தேவன் அவர்களை வழி நடத்த முடியும். ஜெபத்தை பார்த்து இல்லை, ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் அதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜெபத்தை பார்த்துன்னு வைங்களேன், எல்லாருமே தான் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம்னா யாருக்கு தான் வேணான்றாங்க, ஜெபம் பண்ணலான்றாங்க. ஆனால் வழி நடத்தப்படுதல் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நாங்களாம் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு வழி நடத்திப்பு அப்படின்றாங்களே, கைடன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே, கன்ஃபியூஷன் ஆயிடுறோமே, எங்களுக்கு வந்து இப்போ குழம்பி போயிடுறோமே. ஏன் அப்படின்னா, நானும் தான் ஜெபம் பண்ணேன். எதுக்காக ஜெபம் பண்ணேன்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணி சுவாபம் மாறணும். அந்த தெய்வீக சுவாபம் வந்துட்டாலே
அந்த நடத்துதலை குறித்த சென்சிட்டிவான ஒரு அந்த ஹார்ட் நமக்கு வரும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் இதுதான். இங்கே பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசித்தோம். லோத்து ஆபிராம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த லோத்து கூட இருந்த வரைக்கும், லோத்து ஆபிராமோடு இருந்த வரைக்கும் அங்கே ஒரே பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ். அங்கே காரணம் ஆஸ்தி மிகுதி ஆகிப்போச்சு. நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, நாங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, நீங்கள் எந்த கார் வச்சுருக்கீங்க, நீ எத்தனை நகை போட்டிருக்க, இதெல்லாம் இருக்குல்ல. இல்லை கர்த்தருடைய அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி அங்கே வந்து அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதிகமானோடனே தேவ சத்தம் எங்கே கேட்கும்? தேவ சத்தம் எங்கே கேட்கும்? இந்த சத்தமே பெருசாக இருக்குல்ல. அதனால் லோத்து கூட இருந்த வரைக்கும் கர்த்தருடைய அந்த ஆண்டவர் இன்டராக்டே பண்ணலை. லோத்து விலகின உடனே அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தர் ஆபிராமோடு பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே எல்லாம் நோக்கி பார்னு ஆண்டவர் தான் கைட் பண்றார். அங்க பார், இங்கே பார்னு. ஆனா லோத்து என்னன்னா அவராகவே பார்ப்பாரு. அவர் வந்து அந்த கைடன்ஸ்னா அவருக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்க லோத்துவா ஆபிரகாமா? நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், இந்த சர்ச்சுக்கு போறேன், மூத்த விசுவாசி இளைய விசுவாசி அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க லோத்தா ஆபிரகாமா அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கும்படி சொல்றாரு. ஆமா, அதே கேள்விதான் எனக்கும். நான் லோத்தா ஆபிரகாமா? ஆபிரகாமா இருந்தால் ஆண்டவர் சொல்றார் மேல பார், ஆண்டவர் சொல்றார் லெஃப்ட் சைட்ல பார், வடக்கே பார், தெற்கே பார். அப்படி ஆண்டவர் சொல்லி நான் பார்க்கிறது எவ்வளவு அருமையான சத்தியம் இல்லையா? அப்ப இந்த நாட்கள்ல இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? அதுக்கு தானே கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு இதை தருவதற்காக தான் கர்த்தர் பேசுறாரு. அப்போ இது நான் அப்ப என்னன்னா லோத்தின் சுவாபங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். லோத்தின் சுவாபங்கள் என்ன? நீங்க அதுக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், 12ஆம் வசனம் லோத்தின் சுவாபம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள யோர்தானுக்கு அருகாமையில் உள்ள சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ், அவனுடைய வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா, வீட்டுக்கு வெளியே சேரை போட்டு உட்கார்ந்தா ஆப்போசிட்ல இருக்கிற சோதோம் குமாரா பட்டணம் நல்லா தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோதோம் குமாரா அது ஒரு அருவருப்பான பட்டணம் என்பது நமக்கு தெரியும். அந்த பட்டணத்தினுடைய பாவம் அதிகரித்ததுனால தேவன் அந்த பட்டணத்தை அழித்தார்னு உங்களுக்கு தெரியும். அந்த சோதோமின் மக்கள், அடுத்த வசனம் 13, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவங்க, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளா இருந்தாங்க. லோத்துக்கு தெரியாதா இது? நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஏதோ ஒரு சர்ச்சில் கம்யூனியன் எடுக்கிறோம். சர்ச்சில் கம்யூனியன் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, வீட்டிலே கம்யூனியன் எடுத்துக்கிறோம். பிராக்டிஸ் எடுத்துட்டோம் நம்ம லாக்டவுன்ல. அதனால இங்க பாருங்க, நான் சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னேன், நாமே கம்யூனியன் எடுத்துக்கிறோம், சரியா, நாமே ஞானசானம் கொடுத்துக்கிறோம். இல்லை அப்புறம் இப்போ ஆன்லைனில் கூட தாலி கட்டுறான்னு கூட நான் பார்த்தேன். ஆன்லைனில் தாலி கட்டிட்டான், ஆன்லைனில் கம்யூனியன்னு. ஒன்று ஆன்லைனில் பரலோகம் போக முடியாது. அது ஆஃப்லைன் தான். அது புரியுதா உங்களுக்கு? ஆன்லைனில் கூட பரலோகம் போனால் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இன்டர்நெட் வழியாகவே போயிடலான்னு. முடியாது பிரதர். அப்போ இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், லோத்து அவன் பாருங்க, அவன் ஆபிரகாமோட தான் டிராவல் பண்ணுறாரு. ஆனால் அவன் புத்தியை பார்த்தீங்களா? அந்த சோதோம் குமாரா பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் வீடு அவங்களுக்கு நேராக வீடு கட்டுறானே, டென்ட் அடிக்கிறானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவனுக்கு அது தவறாகவே தெரியல, அது அவனுக்கு தவறாக தெரியவில்லை. அதுதான் லோத்தின் ஆவி. இப்போ நான் பேசுறது சிலருக்கு, இந்த ஆள் ஏதோ 1947 1947 பிறக்கல, அது வேற விஷயம்.
இதெல்லாம் இவர் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்காரு. லா ப்ரீச்சர் மாதிரி பேசிட்டு கிடக்காரு, டெய்லி பேசிட்டு கிடக்காரு. உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் அந்த ஆள் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, போர் அடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சிலர் யோசிப்பீங்க. நல்ல கவனிங்க, இந்த லோத்தின் ஆவி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் செய்யறதான் சரின்னு சாதிப்பான். கூட தானே இருக்கார் ஆபிரகாம். அவருக்கு அங்கே போய் டென்ட் அடிக்க தெரியாதா? அங்கே ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ வடக்கே பார், ஆபிரகாமே தெற்கே பார். ஆண்டவர் பேசுறாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார் அப்படின்னு ஆண்டவர் கைட் பண்றாருயா. அப்போ இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேணும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டுட்டு நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். சரியா? இப்போ இந்த நாட்களில் நீங்கள் இதை வைத்து நல்ல நான் ஆபிரகாமா லோத்தா அப்படின்னு நீங்களே டெவலப் பண்ணுங்க. ஆபிரகாமா இருந்தால் சரியா, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம அதை விட்டு கொடுக்கிறவனா இருப்பேன். நான் ஆபிரகாமா இருந்தால் சோதோமுக்கு நேராக டென்ட் அடிக்க மாட்டேன். நான் ஆபிரகாமா இருந்தால் தேவ சத்தம் கேட்கிற வரைக்கும் நானாகவே ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். லோத்தாக இருந்தால் தேவ சத்தம், அதாவது என்கிட்ட இவ்வளோ ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, வேலைக்காரனுக்கு கூப்பிட்டு டென்ட் அடினா டென்ட் அடிச்சிட போறான், இதுக்காக போட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறதா அப்படின்னு லோத்து அவராகவே டென்ட் அடிக்கிறாரு. ஆமென். சோதோம் குமாரா முன்னால் இருக்குது, அது அவனுக்கு பாவமாகவே தெரியல. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்கிறது, சபைகள் அப்படி இருக்கிறது, பிள்ளைகளே அப்படி இருக்கிறாங்க. ஆமா, ஏன் இதை கர்த்தர் பேசுறாருன்னா, அந்த லோத்தின் ஆவிகளை இப்போ பிரேக் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். லோத்தின் ஆவிகளை நான் பிரேக் பண்ணி ஜெபம் பண்றேன், அதை டிஸ்ட்ராய் பண்ணி ஜெபம் பண்றேன், அதை அழித்து ஜெபம் பண்றேன். லோத்தின் ஆவிகள், ஆமே, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் நடப்போம், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் நடப்போம், ஜெபமும் பண்ணிடுவோம், ஆனா கடைசியில் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் பண்ணுவோம். இதுதான் லோத்தின் ஆவி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே லோத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டாம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள், ஆனா அவர்களுக்கு முன்னால டென்ட் அடிச்சானே லோத்து, அத போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது, எங்க குடும்பம் அப்படி அமைஞ்சிடக்கூடாது, எங்க பிள்ளைங்க லைஃப் அப்படி அமைஞ்சிடக்கூடாது. எல்லாரும் நில்லுங்க, திறப்பில நில்லுங்க. என் பிள்ளைகள் லைஃப் அப்படி அமைஞ்சிடக்கூடாது, எங்க குடும்பம் ஆண்டவரே, என் பிரதர்ஸ் குடும்பம் அப்படி அமைஞ்சிடக்கூடாது, என் பிரதர்ஸ்னுடைய பிள்ளைகள் குடும்பம் அப்படி அமைஞ்சிடக்கூடாது, எங்க சபைக்கு வருகிற வாலிபர்களுடைய குடும்பம் அப்படி அமைஞ்சிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பதில் வந்துரும், புது பலன் வரும், புது கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே விட்டு கொடுக்கிறதையும் தேவனால் வழி நடத்தப்படுகிறதையும் கொஞ்சம் நாங்க இன்னைக்கு தியானித்தோம். உங்களுடைய கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எங்களுக்கு என்ன தேவையோ இந்த நாட்கள்ல, எங்க குடும்பத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களே, நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை பிளஸ் பண்றோம். பலவீனமான மக்களை வீடு திரும்பட்டும், ஆஸ்பத்திரியில இருந்து கடன் தொல்லைகள் நீங்கட்டும், புது வழிகள் திறக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.